வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டசபை இன்று காலை 9:30 மணிக்கு கூடியது. சபை தொடங்கியவுடன் சபாநாயகர் செல்வம் குரல் வாசித்து சபை நிகழ்வுகளை துவக்கி வைத்தார். முதல் அலுவலக இரங்கல் தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டது. முதலமைச்சர் ரங்கசாமி இரங்கல் தீர்மானத்தை முன்மொழிந்தார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் MTR ராமச்சந்திரன், காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் பிரதமருமான மன்மோகன் சிங், புதுச்சேரி முன்னாள் MLAக்கள் நீல கங்காதரன், காத்தவராயன், கர்நாடகா முன்னாள் முதலமைச்சர் கிருஷ்ணா, தொழிலதிபர் ரத்தன் டாடா, இதய சிகிச்சை நிபுணர் KN செரியன் ஆகியோருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து அனைத்து உறுப்பினர்களும் 2 நிமிடம் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்தும்படி கேட்டுக்கொண்டார். இதையடுத்து மறைந்த தலைவர்களுக்கு சட்டசபையில் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரியில் புதிய மதுபான தொழிற்சாலை கொண்டுவரும் திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டுமென வலியுறுத்தி ஆளுங்கட்சி ஆதரவு பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தின் படிக்கட்டில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியில் 15வது சட்டப்பேரவை 5வது கூட்டத்தொடரில் 2ஆம் பகுதி இன்று காலை 9:30 மணிக்கு துவங்கியது. கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக வருகை புரிந்த ஆளுங்கட்சியின் ஆதரவு பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் தலைமையில் கல்யாணசுந்தரம், ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் BJP ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களான சிவசங்கரன், அங்காளன், கொல்லப்பள்ளி அசோக் ஆகிய 6 பேரும் திடீரென சட்டமன்றத்தின் படிக்கட்டில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தர்ணாவில் ஈடுபட்ட MLAக்கள் புதுச்சேரியில் மக்களுக்கு எதிராக கொண்டுவரப்பட உள்ள புதிய மதுபான தொழிற்சாலை திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களையும் எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம் மற்றும் ஜான்குமார் கூட்டாக பேசும்பொழுது, புதுச்சேரியில் மக்களை பாதிக்கின்ற வகையில் கொண்டுவரப்பட உள்ள புதிய மதுபான திட்டத்தை முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும். இதனை வலியுறுத்தி முதல்வர், கவர்னர் ஆகியோருக்கும் மனு அளித்தோம். ஆனாலும் அரசு அந்த திட்டத்தை செயல்படுத்த முனைப்புடன் செயல்பட்டு வருகின்றது என்று குற்றம் சாட்டினார். மேலும் பெஞ்சல் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூடுதலாக நிவாரணம் வழங்க வேண்டும். கண் துடைப்பிற்காக சட்டமன்ற கூட்டத்தை கூட்டாமல் குறைந்தபட்சம் 10 நாட்களுக்கு நடத்தப்பட வேண்டும். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதிதாக கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடியின் பெயரை வைக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் 6 பேரும் மீண்டும் சட்டசபை கூட்டத்தில் கலந்து கொள்ள சட்டசபை உள்ளே கோஷங்களை எழுப்பியவாறு சென்று கூட்டத்திலும் பங்கேற்றனர். ஆளுங்கட்சி ஆதரவு MLAக்களே மதுபான கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டமன்ற படிக்கட்டில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில மாதங்களாக ஜோஸ் சார்லஸ் மார்டன் அணியாக தர்ணாவில் ஈடுபட்ட 6 சட்டமன்ற உறுப்பினர்களும் செயல்பட்டு வருகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி சட்டமன்ற நுழைவாயில் முன்பு பாஜக MLAக்கள் தர்ணா. கல்யாணசுந்தரம், ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார், பாஜக ஆதரவு சுயேட்சை MLA அசோக், சிவசங்கரன், அங்காளன் ஆகியோர் அமர்ந்து தர்ணா. புதிய மதுபான தொழிற்சாலைகள் வரக்கூடாது, புதுச்சேரிக்கு தேவை இல்லை என MLAக்கள் கோஷம். சபாநாயகருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ள சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு. சபாநாயகரை தகுதி நீக்க செய்ய வேண்டுமென நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துள்ள நிலையில் அவர் சபை நடத்தக்கூடாது என வலியுறுத்தி முதலமைச்சருக்கும் சட்டமன்ற செயலருக்கும் நேரு MLA கடிதம். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் அருள்தாஸ். இவரது மகன் பிரவீன் தாஸ் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தம் அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு கணினி பாடப்பிரிவில் படித்து வருகின்றார். இந்த நிலையில் இன்று பள்ளி வந்த அவர் முதல் மாடியில் தனது கையை பிளேடால் அறுத்து கொண்டு தற்கொலைக்கு முயற்சித்தார். இதனை கண்ட சக மாணவர்கள் மாணவரை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவரை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் நேரில் சந்தித்து மாணவரின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்து அவருக்குரிய சிகிச்சை அளிக்கும்படி மருத்துவர்களை அறிவுறுத்தினர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள உருளையன்பேட்டை போலீசார் இன்று ஹால் டிக்கெட் கொடுக்கப்பட்ட ஒரு நிலையில் தேர்வு பயம் காரணமா அல்லது காதல் விவகாரம் காரணமாக மாணவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டாரா என்கின்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மாணவன் முழுமையாக சிகிச்சை பெற்ற பிறகே தற்கொலை முயற்சிக்கான சரியான காரணம் தெரியவரும் என போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் பேரவை துவங்கியதும் நேரு MLA சபாநாயகர் செல்வத்தின் இருக்கை முன் நின்று சபாநாயகரை எதிர்த்து பேசினார். சபாநாயகருக்கு பதவிக்கு தகுதி இல்லை என தரையில் அமர்ந்து கோஷம் எழுப்பினார். இருப்பினும் சபாநாயகர் இரங்கல் குறிப்பு கொண்டுவர எதிர்க்கட்சி தலைவர் சிவாவை பேச அழைத்தார். எதிர்க்கட்சி தலைவர் சிவா எழுந்து நின்று எங்களை பேச அனுமதி அளியுங்கள் அல்லது நேரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொடுங்கள் என பேசினார்.
அப்பொழுது சபாநாயகர் செல்வம் உறுப்பினர் நேருவை குண்டுகட்டாக சபையிலிருந்து வெளியேற்றுங்கள் என உத்தரவிட்டார். தொடர்ந்து இந்த கூட்டத்தொடர் முழுவதும் சுயேட்சை எம்எல்ஏ நேரு பங்கேற்க தடை விதிப்பதாகவும் கூறினார். தொடர்ந்து சபை காவலர்கள் சுயேட்சை எம்எல்ஏ நேருவை சபையிலிருந்து வெளியேற்றினர். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட புதுக்குப்பம் பகுதியில் அரசு ஆரம்ப பள்ளி செயல்பட்டு வருகின்றது. இங்குள்ள மைதானத்தில் விளையாட்டு இடைவெளியின் பொழுது மாணவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த பொழுது அருகில் பழுதடைந்த நிலையில் இருந்த மாணவர்கள் கை கழுவும் தொட்டியின் சுவர் திடீரென இடிந்து மாணவர்கள் மீது விழுந்தது. இதில் 4ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் பவன்குமார், பவின் மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவி தேஷ்தா ஆகிய 3 மாணவர்களுக்கு கை கால்களில் காயம் ஏற்பட்டு உடனே ஆசிரியர்கள் அவர்களை மீட்டு அங்குள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலுதவி சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு மாணவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இதனிடையே கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் ஆகியோர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவர்களை நேரில் சென்று பார்வையிட்டு ஆறுதல் கூறினர். மேலும் மாணவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கும்படி மருத்துவர்களிடம் அறிவுறுத்தினர். காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிக்கு வெடிகுண்டு மிரட்டல். 50க்கும் மேற்பட்ட போலீசார் 3 மணி நேரத்திற்கு மேலாக கல்லூரி முழுவதும் தீவிர சோதனை செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்திற்கு இன்று மாலை மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. இதனை அடுத்து ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் அளித்த தகவலின் பேரில் காரைக்கால் மாவட்ட போலீசார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிக்கு வருகை தந்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் மோப்பனாய் உதவியுடன் 3 மணி நேரத்திற்கு மேலாக சோதனைகள் செய்தனர். மேலும் கல்லூரியில் உள்ள மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பத்திரமாக வெளியேற்றி பாதுகாப்பாக உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிக்கு கடந்த 4 மாதத்திற்கு முன்பு இதேபோன்று ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மின்னஞ்சலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. இதுபோன்று இன்று 2வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் வந்தது குறிப்பிடத்தக்கது. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள திருப்பட்டினம் பகுதியில் நிரவி சாலையில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் இன்று காரைக்கால் நாகை தேசிய நெடுஞ்சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்பகுதியில் சாலை வசதிகள், குடிநீர், 100 நாள் வேலை திட்டங்கள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இதுவரை செய்து தராத புதுச்சேரி அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பியவாறு சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து செல்லாததால் பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். திடீரென்று பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் காரைக்கால் தேசிய நெடுஞ்சாலையில் சில மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.